காலை வேளையிலேயே என்னுடைய முன்னேற்றத்துக்காக நான் வாகனம் செலுத்தல, முழு தேசத்தையும் முன்னோக்கி இட்டு செல்ற ஒரு பயணம் இது. தேசத்தின் முடிவுற்ற பயணத்திற்கு வலு சேர்க்கும் அவளுக்கான பாதுகாப்பு ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் மோட்டார் பிளஸ், பெண்களுக்கு மட்டும். இன்னும் சில வினாடிகளில் செய்திகளை நீங்கள் கேட்கலாம். ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ், தந்தையும் தாயும் போன்று. இது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம். நேரம் 12:45. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் ஃபசான் நவாஸ், வாசிப்பவர் கே ஜெயகிருஷ்ணா. முதலில் தலைப்புச் செய்திகள். கல்வி பொது தராதர பத்திர சாதாரண தர பரீட்சையை ஜனவரி மாதத்தில் நடத்துவதில்லை என்று தீர்மானம். நாட்டில் மேலும் 503 கொரோனா நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள். மகர சிறைச்சாலை சம்பவம் பற்றி விரிவான விசாரணைகள். எய்ட்ஸ் நோய் பற்றி விளக்கமளிக்கும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. எதிர்வரும் ஜனவரி மாதத்தில் கல்வி பொது தராதர பத்திர சாதாரண தர பரீட்சையை நடத்துவதில்லை என்று தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ் தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் இன்று இடம்பெறும் குழு நிலை விவாதத்தில் அவர் இதுபற்றி கருத்து வெளியிட்டார். இந்த பரீட்சையை நடத்துவதற்கான தினம் பற்றி தீர்மானிக்கும் போது 6 வாரங்களுக்கு முன்னர் அது தொடர்பாக மாணவர்களுக்கு அறிவிப்பது அவசியமாகும். தற்சமயம் பாடசாலைகளுக்கான மாணவர்களின் வருகை 50% காணப்படுகிறது. ஆபத்தான பிரதேசங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ள பகுதிகளின் பாடசாலைகள் இதுவரை திறக்கப்படவில்லை. ஏனைய பிரதேசங்களில் உள்ள பாடசாலைகளில் பாடசாலைகளை திறப்பதற்கான அதிகாரம் பாடசாலை அதிபர்களுக்கும் பாடசாலைகளுக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறான நிலையில் எதிர்வரும் ஜனவரி மாதத்தில் சாதாரண தர பரீட்சையை நடத்துவது மாணவர்களுக்கு இழைக்கப்படும் அநீதியாகும் என்றும் அமைச்சர் GL பீரிஸ் கூறினார். விஞ்ஞானம் மற்றும் ஆங்கில பாடங்களுக்கு பாரிய ஆசிரியர் பற்றாக்குறை நிலவுகிறது. இதற்காக டிப்ளோமாதாரிகளுக்கு பிரதேச செயலாளர் பிரிவுகளின் அடிப்படையில் நியமனங்களை வழங்கும் நடவடிக்கையும் எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறினார். இன்று கல்வி அமைச்சு உட்பட 4 ராஜாங்க அமைச்சர்களுக்கான குழு நிலை விவாதம் இடம்பெறுகிறது. நாட்டில் இன்று காலை 503 கொரோனா நோயாளர்கள் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள். இதில் 496 பேர் உள்நாட்டில் அடையாளம் காணப்பட்டுள்ளவர்கள். ஏனைய 6 பேரும் வெளிநாடுகளில் இருந்து இலங்கை வந்தவர்கள். ஆக கூடுதலான நோயாளர்கள் கொழும்பு பிரதேசத்தில் அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள். இந்த எண்ணிக்கை 140 ஆகும். கம்பகா மாவட்டத்தில் 132 நோயாளர்களும் கண்டி பிரதேசத்தில் 41 நோயாளர்களும் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். தேசத்தின் முடிவுற்ற பயணத்திற்கு வலு சேர்க்கும் அவளுக்கான பாதுகாப்பு ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் மோட்டார் பிளஸ், பெண்களுக்கு மட்டும். மகர சிறைச்சாலையில் இடம்பெற்ற சம்பவம் பற்றி விரிவான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக நிர்வாகத்திற்கு பொறுப்பான சிறைச்சாலைகள் ஆணையாளர் சந்தன எக்கநாயக்க தெரிவித்துள்ளார். சில கைதிகள் சிறைச்சாலை மருந்தகத்தை உடைத்து மனநோயாளிகளுக்காக வழங்கப்படும் மருந்து வகைகள் உட்பட ஏனைய மருந்து வகைகளை பயன்படுத்தியமையினால் ஏற்பட்ட உளவியல் ரீதியான தாக்கத்தின் காரணமாக இந்த சம்பவம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். போலீஸ் தலைமையகத்தில் இன்று இடம்பெற்ற செய்தியாளர் மாநாட்டில் அவர் இதுபற்றி கருத்து வெளியிட்டார். கோவிட் வைரஸ் தாக்கத்தை கருத்தில் கொண்டு தமக்கு PCR பரிசோதனையை மேற்கொள்ளுமாறு கைதிகள் வன்முறையை தூண்டும் வகையில் செயற்பட்டுள்ளார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் சிறைச்சாலை அதிகாரிகள் அவர்களுக்கு எச்சரிக்கையை வழங்கி நிலைமையை கட்டுப்பாட்டில் கொண்டுவர முயற்சித்தாலும் அவர்கள் சிறைச்சாலை அத்தியட்சகர் உட்பட ஏனைய அதிகாரிகள் மீது தாக்குதல் நடத்தி தப்பிச் செல்ல முயன்றமையினால் இந்த நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதன்போது தேவையான அதிகாரத்தை பயன்படுத்த அதிகாரிகளுக்கு நேர்ந்ததாகவும் நிர்வாகத்திற்கு பொறுப்பான சிறைச்சாலைகள் ஆணையாளர் தெரிவித்தார். இதேவேளை மகர சிறைச்சாலையில் இடம்பெற்ற சம்பவத்தினால் இதுவரை 106 கைதிகளுக்கு காயம் ஏற்பட்டுள்ளதோடு 9 சிறை கைதிகள் உயிரிழந்திருப்பதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் பிரதி போலீஸ் மா அதிபருமான அஜித் ரோகன நிலையத்திற்கு தெரிவித்தார்.
மகர சிறைச்சாலையில் இடம்பெற்ற மோதல் பற்றி விரிவான விசாரணைகள் மேற்கொள்ளப்படுவதாக அமைச்சர் கெகலிய ரம்புக்வெல தெரிவித்துள்ளார். சம்பவம் தொடர்பான முழுமையான பொறுப்பையும் அரசாங்கம் ஏற்றுக்கொள்வதாகவும் அது பற்றி பல்வேறு குழுக்கள் அமைக்கப்பட்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் அமைச்சர் கூறினார். அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் மாநாட்டில் அமைச்சர் கெகலிய ரம்புக்வெல இதுபற்றி கருத்து வெளியிட்டார். இதேவேளை மகர சிறைச்சாலையில் இடம்பெற்ற சம்பவம் பற்றி 4 பிரிவுகளின் கீழ் விசாரணைகள் இடம்பெறுவதாக இணை அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் உதய கம்மன்பில தெரிவித்தார். இதற்காக விசேட குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கம்மன்பில குறிப்பிட்டார். எய்ட்ஸ் நோய் பற்றி மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவது தொடர்பில் ஊடகங்களுக்கு பாரிய பொறுப்பு இருப்பதாக கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் வைத்தியர்ச்சகர் டாக்டர் சிவபிரகாசம் அனுஷந்தன் தெரிவித்துள்ளார். சர்வதேச எய்ட்ஸ் தினத்திற்கு அமைவாக இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் தமிழ் சேவையில் இன்று காலை இடம்பெற்ற விடியும் வேளை நிகழ்ச்சியில் அவர் இதுபற்றி கருத்து வெளியிட்டார். சர்வதேசத்தின் எய்ட்ஸ் தினமான டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி மாத்திரம் எய்ட்ஸ் நோய் பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்துவதை விட அந்த நோய் பற்றி அடிக்கடி மருத்துவ நிபுணர்கள் விளக்கமளிக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். இதன் மூலம் இளைஞர் யுவதிகளை சரியான பாதையில் வழிநடத்த முடியும் என்றும் டாக்டர் அனுஷந்தன் எமது நிலையத்திற்கு தெரிவித்தார். இலங்கை கிரிக்கெட் அணியின் வீரர் தனஞ்சய சில்வாவின் தந்தையான ரஞ்சன் டி சில்வா கொலை செய்யப்பட்ட சம்பவத்தின் பிரதான சந்தேக நபராக கருதப்படும் தர்மஸ்ரீ பெரேரா என்பவர் ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் துபாய் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபரை இலங்கைக்கு வரவழைப்பதற்கு தேவையான ராஜதந்திர நடவடிக்கைகள் தற்சமயம் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் பிரதி போலீஸ் அதிபருமான அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார். தனஞ்சய சில்வாவின் தந்தையான ரஞ்சன் டி சில்வா 2018ஆம் ஆண்டு மே மாதம் 24ஆம் தேதி சுட்டுக் கொலை செய்யப்பட்டார். காலை வேளையிலேயே என்னுடைய முன்னேற்றத்துக்காக நான் வாகனம் செலுத்தல, முழு தேசத்தையும் முன்னோக்கி செல்ற ஒரு பயணம் இது. பெண்களுக்காக பிரத்யேக மோட்டார் வாகன காப்புறுதி ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் மோட்டார் பிளஸ். பெண்களுக்கு மட்டும். விபத்தின் போது கால் அண்ட் மூவ் வசதி, 24 மணித்தியாலமும் அனைத்து நிவாரண சேவை, ஒரு இடத்தில் இடம்பெறும் விபத்தின் போது தங்கப்பட செலவினத்தை செலுத்துதல், தொழில் புரியும் 3 மணித்தியாலங்களுக்குள் 75,000 ரூபாய் வரை இழப்பு, தேசத்தின் முடிவுற்ற பயணத்திற்கு வலு சேர்க்கும் அவளுக்கான பாதுகாப்பு. ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் மோட்டார் பிளஸ், பெண்களுக்கு மட்டும். இது ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் தானே. பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. 2வது கொரோனா அலையின் தாக்கம் பற்றி மக்களுக்கு விளக்கமளிக்கும் வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான உத்தியோகபூர்வ நிகழ்வு கொழும்பு காலிமுக திடல் வளாகத்தில் இன்று ஆரம்பமானது. கொரோனா வைரஸ் தாக்கம் பற்றியும் அதனை தடுப்பது தொடர்பாகவும் இதன்போது விளக்கமளிக்கப்படுகிறது. சுகாதார அமைச்சு, போலீசார், தேசிய இளைஞர் சேவைகள் மன்றம் ஆகிய தரப்புகள் இணைந்து இந்த வேலை திட்டத்தை ஆரம்பித்துள்ளதாக பிரதி சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் டாக்டர் சுஷி பெரேரா தெரிவித்துள்ளார். பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு கம்பகா மாவட்டத்தின் அத்தனகல்ல தேர்தல் தொகுதிக்கான குடிநீர் விநியோக திட்டம் விரைவில் ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்று பிரதேசவாசிகள் வலியுறுத்தியுள்ளார்கள். அத்தனகல்ல குடிநீர் திட்டத்திற்கான முதற்கட்ட வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டாலும் இதுவரை அது முறையான விதத்தில் நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்று பிரதேசவாசிகள் ஆதங்கப்படுகிறார்கள். தற்சமயம் பிரதேசத்தின் பல பகுதிகளிலும் நிலத்தடி நீர் மாசடைந்து வருவதனால் கிணற்று நீரை அருந்த முடியாத நிலை காணப்படுவதாகவும் அவர்கள் கூறுகிறார்கள். இதுபற்றி உரிய அதிகாரிகள் கவனம் செலுத்த வேண்டும் என்பது மக்களின் கோரிக்கையாகும். நீர் வழங்கல் அமைச்சின் கவனத்திற்கு இந்த விஷயத்தை சுட்டிக்காட்டுகிறோம். உலகச் செய்திகள். காலநிலை மாற்றம் தொடர்பான ஐக்கிய நாடுகளின் ஒப்பந்தத்தின் இலக்குகளை அடைந்து கொள்வதற்கான வாய்ப்பு ஏற்பட்டு வருவதாக ஆய்வு ஒன்று கூறுகிறது. சீனா உட்பட ஏனைய நாடுகளின் புதிய உறுதிமொழிகளும் கார்பன் ஆக்சைடு வாயு வெளியேற்றத்தை தடுப்பதற்காக அமெரிக்காவின் புதிய ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள ஜோ பைடன் வழங்கியுள்ள உறுதிமொழியும் இதில் தாக்கம் செலுத்தும் என்று கிளைமேட் ஆக்ஷன் என்ற தன்னார்வ நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது.
இந்த நூற்றாண்டின் இறுதியில் பூகோள வெப்பநிலை 3 செல்சியஸ்களால் மேலும் அதிகரிக்கும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தாலும் இதனை இந்த நூற்றாண்டின் இறுதியில் 2.1 பாகை செல்சியஸ் வரை கட்டுப்படுத்துவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் என்றும் இந்த தன்னார்வ நிறுவனம் அறிவித்திருக்கிறது. கார்பனீர் ஆக்சைடு வாயு வெளியேற்றத்தை கட்டுப்படுத்துவதற்கான குறுங்கால வேலை திட்டங்களுக்கு பதிலாக நீண்டகால வேலை திட்டங்கள் அவசியம் என்றும் துறைசார் நிபுணர்கள் வலியுறுத்தியுள்ள நிலையில் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேல் விமானங்களுக்கு தமது வான் தரப்பை பயன்படுத்துவதற்கு சவுதி அரேபிய அரசாங்கம் அங்கீகாரம் அளித்திருக்கிறது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் சிரேஷ்ட ஆலோசகர் ஜார்ட் குஷ்னருக்கும் சவுதி அரேபியாவின் உயர் அதிகாரிகளுக்கும் இடையில் இடம்பெற்ற பேச்சுவார்த்தையின் பின்னர் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருப்பதாக ராய்டர்ஸ் மற்றும் இஸ்ரேல் ஊடகங்களை மேற்கோள் காட்டி அல் ஜஸீரா தொலைக்காட்சி செய்தி வெளியிட்டிருக்கிறது. இஸ்ரேலுக்கும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கும் இடையில் நேரடி விமான சேவை ஆரம்பிக்கப்பட்டதை தொடர்ந்து இந்த விமான போக்குவரத்துக்காக சவுதி அரேபியாவின் வான் பரப்பை வழங்குவதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ள முதல் சந்தர்ப்பம் இதுவாகும். அபிவிருத்தி செய்திகள். வரலாற்று சிறப்புமிக்க காலி கோட்டை தபால் நிலையத்தை அபிவிருத்தி செய்யும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. நகர அபிவிருத்தி அதிகார சபை இந்த வேலை திட்டத்தை முன்னெடுக்கிறது. 300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த தபால் நிலைய கட்டட தொகுதி பாரிய அளவில் சேதமடைந்துள்ள நிலையில் அதனை அபிவிருத்தி செய்து பாதுகாக்கும் வேலை திட்டம் முன்னெடுக்கப்படுகிறது. காலி கோட்டையில் அமைந்துள்ள ஒல்லாந்தர் கால தபால் நிலையம் 1974 ஆண்டில் தேசிய சொத்தாக பிரகடனப்படுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. விளையாட்டுச் செய்திகள். பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியின் தலைவர் பாபர் அசாமின் தலைமைத்துவத்தை பாதுகாக்க தாம் உத்தரவாதம் அளிப்பதாக பாகிஸ்தான் கிரிக்கெட் சபையின் பிரதம நிறைவேற்று அதிகாரி வஷீம் கான் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் கிரிக்கெட் சபையில் இசான் மானியம் தாமும் உயர் பதவிகளை வகிக்கும் வரை பாபர் அசாமின் தலைமைத்துவத்தை பாதுகாக்க உத்தரவாதம் அளிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் டெஸ்ட் கிரிக்கெட் அணிக்கு கடந்த 4 ஆண்டுகளில் 4 தலைவர்கள் நியமிக்கப்பட்டு அவர்கள் பதவி விலக்கப்பட்டுள்ள நிலையில் பாபர் அசாம் அணியின் புதிய தலைவராக அண்மையில் நியமிக்கப்பட்டார். இதற்கு முன்னர் அஸ்ஹர் அலி பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியின் தலைவராக பணியாற்றியதோடு அவரது இடத்திற்கு பாபர் அசாம் நியமிக்கப்பட்டுள்ளார். பாபர் அசாம் தனது பணியை முறையான விதத்தில் நிறைவேற்றி வருவதாகவும் பாகிஸ்தான் கிரிக்கெட் சபையின் பிரதம நிறைவேற்று அதிகாரி வஷீம் கான் அறிவித்துள்ளார். 24 மணித்தியாலத்துல யாராலையும் ஒரு வீட்டை கட்ட முடியாது. ஆனா 24 மணித்தியாலத்துல வீட்டு கடன் ஒண்ணு வழங்க NSBயால மட்டும்தான் முடியும். இன்னைக்கே NSBக்கு போங்க. வினைத்திறனான சேவையுடன் தேர்ந்தெடுக்கப்பட்ட கிளைகளின் ஊடாக 24 மணித்தியாலத்தில் கடன் தொகையினை பெற்றுக் கொள்ளுங்கள். NSB கேதொர உங்கள் சொந்த இல்லத்தின் கனவை நனவாக்கிடும். வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். இலங்கையில் புதிய வாகன பதிவுகள் தொடர்ந்து வீழ்ச்சி கண்டு வருவதாக டுடிய செக்யூரிட்டிஸ் நிறுவனம் அறிவித்திருக்கிறது. கொரோனா வைரஸ் தாக்கத்தினால் வாகன இறக்குமதிகள் மீது மேற்கொள்ளப்பட்டுள்ள மட்டுப்பாடுகள் இதற்கான காரணமாகும். கடந்த வருடத்தின் அக்டோபர் மாதத்தில் 29,659 வாகனங்கள் பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் இந்த வருடத்தின் அக்டோபர் மாதத்தில் 4,236 வாகனங்கள் மாத்திரமே பதிவு செய்யப்பட்டிருப்பதாக டுடிய செக்யூரிட்டிஸ் நிறுவனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் முர்தசா ஜஃபர்ஜி தெரிவித்துள்ளார். வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். 24 மணித்தியாலத்துல யாராலையும் ஒரு வீட்டை கட்ட முடியாது. ஆனா 24 மணித்தியாலத்துல வீட்டு கடன் ஒண்ணு வழங்க NSBயால மட்டும்தான் முடியும். இன்னைக்கே NSBக்கு போங்க. வினைத்திறனான சேவையுடன் தேர்ந்தெடுக்கப்பட்ட கிளைகளின் ஊடாக 24 மணித்தியாலத்தில் கடன் தொகையினை பெற்றுக் கொள்ளுங்கள். NSB கேதொர உங்கள் சொந்த இல்லத்தின் கனவை நனவாக்கிடும். பொருளாதார செய்திகள் அனுசரணை. இப்போதான் சந்தோஷமா பள்ளிக்கூடம் போறாள். எல்லாம் நீங்கள் சைக்கிள் வாங்கி கொடுத்ததால. LOLC கிரெடிட் கார்டு இருந்ததால நினைச்ச உடனே வாங்கி கொடுக்க கூடியதா இருந்துச்சு. LOLC ஃபைனான்ஸ் கடன் அட்டை உங்களை மேலும் உயர்த்திட. சீனாவின் பொருளாதார செயல்பாடுகள் கடந்த மாதத்தில் மேலும் விரிவடைந்திருப்பதாக புதிய அறிக்கை ஒன்று கூறுகிறது. கடந்த அக்டோபர் மாதத்தில் 51.4% காணப்பட்ட சீனாவின் பொருளாதார செயற்பாடுகள் கடந்த நவம்பர் மாதத்தில் 52.1% வரை அதிகரித்திருப்பதாக சீனாவின் தேசிய புள்ளி விவரவியல் பணியகம் அறிவித்திருக்கிறது. சீனாவின் பொருளாதார வளர்ச்சியில் மிக முக்கியமான கட்டமாக இதனை கருத முடியும் என்று சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன.
ஐயோ என்னப்பா இவங்க போக மாட்டேங்கிறாங்களே. ஏய் அந்த வாகனம் ராஜா அண்ணே. தம்பி என்ன அவசரமா? இல்ல அண்ணே, இப்ப காசுதான் அவசரம். உண்மையாவா? காசு அவசரம்னாலும் தம்பி அவசரப்படாதீங்க. எந்த ஒரு LOLC ஃபைனான்ஸ் கிளையிலும் 3 வீல் புத்தகத்தை வச்சு காசை வாங்கி கொள்ளுங்க. LOLC ஃபைனான்ஸ், வீல் புத்தகத்துக்கு கேஷ், 3 வீல் புத்தகத்துக்கு உடனடியாக கையில் கேஷ். காலநிலை அறிக்கை. தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் உருவான குறைந்த அழுத்தம் விரிவடைந்து திருகோணமலையிலிருந்து தென்கிழக்காக 590 கிலோமீட்டர் தூரத்தில் நிலை கொண்டிருந்ததாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவிக்கிறது. இது எதிர்வரும் 6 மணித்தியாலங்களில் பவன தாழமுக்கமாக மாறி எதிர்வரும் 12 மணித்தியாலங்களில் சூறாவளியாக விருத்தி அடையும் சாத்தியம் காணப்படுவதாக திணைக்களம் அறிவித்துள்ளது. இந்த சூறாவளி நாளை மட்டக்களப்பு முல்லைத்தீவு கரையோரங்களுக்கு இடையிலான பிரதேசத்தை சென்றடையும் சாத்தியம் காணப்படுகிறது. இதனால் வடக்கு கிழக்கு வடமத்திய மாகாணங்களில் ஹம்பாந்தோட்டை மாத்தறை மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழை பெய்யும் சாத்தியம் காணப்படுகிறது. சில பிரதேசங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை பெய்யலாம். நாட்டின் பெரும்பாலான இடங்களில் மேகமூட்டமான காலநிலையை அவதானிக்க முடியும் என்று திணைக்களம் அறிவித்திருக்கிறது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் இன்று பகல் 2 மணிக்கு பின்னர் இடியுடன் கூடிய மழை பெய்யும் சாத்தியம் காணப்படுவதாக திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வடக்கு வடமத்திய கிழக்கு வடமேல் மாகாணங்களில் காற்றின் வேகம் மணிக்கு 30 கிலோமீட்டர் தொடக்கம் 40 கிலோமீட்டர்கள் வரை அதிகரிக்கும் என்றும் வளிமண்டல திணைக்களம் அறிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கல்வி பொது தராதர பத்திர சாதன தர பரீட்சையை ஜனவரி மாதத்தில் நடத்துவதில்லை என்று தீர்மானம். நாட்டில் மேலும் 503 கொரோனா நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். மகர சிறைச்சாலை சம்பவம் பற்றி விரிவான விசாரணைகள். எய்ட்ஸ் நோய் பற்றி விளக்கமளிக்கும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன. எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கை இன்று மாலை 6 மணிக்கு இடம்பெறும்.